தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சாதி என்பது சமூகத்தின் அரசியலில் எல்லா இடங்களிலும் பின்னி பிணைந்திருக்கிறது. குறிப்பாக சமூக நீதி என்று வரும்பொழுது சாதியின் அமைப்புகள், அதன் பலம் என்ன என்பது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அது அரசியலோடும் இணைந்திருப்பதால் இந்த சமூக நீதியை பெற்றுத் தருவதில் எல்லா அரசுகளுக்கும் சிக்கல் இருக்கிறது. அப்படியான ஒரு விஷயத்தை தான் நாம் இன்று உரைகளில் பார்க்க இருக்கிறோம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று பாமக போராட்டம் நடத்துகிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை சரியாக தந்தால் நாங்கள் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, நிபந்தனையற்ற முழு ஆதரவை திமுக அரசுக்கு அளிக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதற்கு சிவசங்கர் அவர்கள், நீங்கள் கூட்டணியில் இருக்கிற மத்திய அரசை தான் கேட்க வேண்டும், முட்டுக்கட்டையாக இருப்பது அவர்கள்தான் என்று அந்த பந்தை திருப்பி விட்டிருக்கிறார். இப்படி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடக்குமா? அதில் யார் கையில் இருக்கிறது? ஸ்டாலின் முடிவுகள் என்ன என்பதான கேள்விகள் அப்படியே நிற்கிறது. அதற்கான விடை தேடிதான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு, ஸ்டாலின் முடிவு என்ன என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஹரிமாதவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆதித்தன் சார், இந்த சாதிவாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப வருஷமாவே இருக்கு. அதுல நிறைய அரசியல்கள், நிறைய சம்பவங்கள் நடந்தாலும் ஆனாலும் அது அப்படியே இருக்கு. அதற்கான காரணம் என்ன? இப்ப தமிழகத்துல இருக்கிற நிலைமை என்ன? இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய ஒரு கோரிக்கைகள் அவ்வப்போது எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதாவது தங்களை பிற்பட்ட சமூகத்தை மிகவும் பிற்பட்ட சமூகத்தை மாற்றணும், மிகவும் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் வகுப்புல இருந்து மிகவும் பிற்பட்டதுக்கு மாற்றணும், இப்படிலாம் கோரிக்கைகள் வந்திருக்கு. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதிக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கேட்டது, அழுத்தமாக கேட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். வன்னியர் சங்கத்தினுடைய அடிப்படையாக வைத்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆட்சியில் அங்கே போராடினாங்க. 20% இடஒதுக்கீடு வேணும் அப்படிலாம் கேட்டு போராடினாங்க. அப்போ பெரிய கலவரங்கள் நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக தலைவர் கருணாநிதியுடைய ஆட்சியில் தான் அவங்களுக்கு அப்போ கூட அவர் ஜாதி வாரியாக கொடுக்கல, பிற்பட்டவர்லேருந்து பாதியை பிரித்து மிகவும் பிற்பட்டவர்னு ஒரு அதில் சில சாதிகளை சேர்த்து அதில் வன்னியர் சேவைகளை சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தாரு. இது அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான். டைரெக்டாக கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப்பு போயிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு தனியாக எங்களுடைய எங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் 10.5 வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதை அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி சட்டசபை தேர்தலுக்கு முந்தைய நாள், தேர்தல் அறிவிக்கு முன்னால் டக்குன்னு கொடுத்தாரு. அதில் அப்போ அந்த சமயத்தை பலன் பெற்றாங்க. ஆனால் அப்படி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரதிபலமாக என்ன கிடைச்சது? ஒரு பெரிய அளவு பெரிய வெற்றியோ ஒன்றும் கிடைக்கல. அதற்கு பிறகும் அவ்வளோ முதல் முறையாக ஒரு முன்னெடுப்பு செய்த அதிமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட இவங்க சப்போர்ட் பண்ணாமல் வேற அணிக்கு போயிட்டாங்க. அந்த அணியில் பாஜக அணி அவங்க இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பும் ஒத்துக்கிடல, இதுக்கும் ஒத்துக்கிடலை. அப்போ இப்படி கோரிக்கை விட்டுட்டு அங்கே போகும்போது அந்த பாட்டாளி மக்களுடைய கோரிக்கையின் அந்த பலன் அடிபட்டு போகுது. இவங்க உண்மையா கேட்பாங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக இப்போ இப்போ பாட்டாளி மக்கள் தலைவர் அவர் GK மணி 15% தாரன்னு சொல்றாரு. நாங்க நிபந்தனை ஆதரிப்போம், அதெல்லாம் வழக்கம் போல எலெக்ஷன் வர்றதுனால சொல்லுவாங்க. ஆனா இப்படி கொடுத்ததால ஏற்கனவே எங்களுக்கு மற்ற சமூகத்தினோட ஆதரவு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி OPS முன்னால போன சட்டமன்ற கருத்து தெரிவித்தாரு. இதே நிலைமை தான் திமுகவுக்கும். இந்த ஒரு இதுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா மற்ற சமூகத்தினுடைய ஓட்டுகள் பாதிக்கின்ற ஒரு பயம் இருக்கும். அதற்காக தான் தாங்கள் அதாவது மாநில அரசு இதில் நடத்தாம மத்திய அரசு நடத்தி மக்கள் தொகை கணக்கு மூலம் அதிகாரப்பூர்வம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை, அதுபடி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ மற்ற மாநிலங்கள் இப்போ கேரளாவில் இருக்கு, ஆந்திராவுக்கு சில மாநிலம் இருக்குது, ஜாதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, மத அடிப்படையில் கொடுத்துருக்காங்க.
ஆனா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஜாதியார்களும் போகலை. அதனாலதான் இவங்க வந்து மத்திய அரசு வரட்டு, அது வரைக்கும் நாங்க பண்றோம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனைனாலதான் உச்ச நீதிமன்றம் தடை பண்ணியிருக்கு. இப்ப அவரும் பாட்டாளி இன்னொரு புகார் வச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு அறிக்கை கேட்டு 1 மாசம் 6 மாசம் கொடுத்தீங்க, 209 நாள்ல கொடுத்தீங்க, எங்களுக்கு மட்டும் 2 வருஷம் ஆச்சு, அது அறிக்கை என்னாச்சுன்னே தெரியல, ஒரு குழு அமைச்சிங்க, அதெல்லாம் கேட்கல, ஏன் வேணும்னு பண்றீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க தேர்தல் வரப்போது அரசியலுக்காக பண்ற ஒரு இதா வழிய மற்றபடி அவங்க 15 10 12 15 சொல்லிட்டே போறாங்க. அப்போ மற்ற சமூகங்களுடைய நிலைமை என்ன, அது பிரச்சனை உருவாக்கும். அதனாலதான் அதுக்கு திமுக அரசு வந்து அதை வந்து காலம் தாழ்த்துக்குது, இப்போ முடிவு எடுக்காம இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார் ஹரிமாதவன் சார், இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல ஸ்டாலின் முடிவு என்ன அப்படிங்கிற நேரடி கேள்வியை நான் வைக்க விரும்புறேன் சார். சாதிவாரி கணக்கெடுப்புல ஸ்டாலின் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, மத்திய அரசு இதை வந்து முன்னெடுக்கணும்னு மத்திய அரசுக்கு வச்சுக்கிட்டு அவர் கோரிக்கையை வச்சுட்டாரு. ஆனா இதே சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து தெலுங்கானா நடத்துறாங்க, இது கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க, பீகார் நடத்தி முடிச்சுட்டாங்க. தமிழ்நாடும் இதுக்கு உண்டான முன்னெடுப்ப அரசியல் ஆச்சரியங்களை கடந்து எல்லாரும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இப்ப குரல் கொடுக்கணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேர்மையா நடக்கணும். நடந்தாதான் எந்த ஜாதிக்கு எவ்வளவு எண்ணிக்கைகள் மக்கள் இருக்காங்கன்னு தெரியும். அவங்களுக்கு உண்டான சமூக நீதியில சமநீதி பிரதிநிதித்துவமும் அப்பதான் வந்து கிடைக்கும். இது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து தேர்தலை மனசுல வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. 15% இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்க தேர்தலையே போட்டியிடலைன்னு சொல்றாங்க. 15% இடஒதுக்கீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னும் தீவிரமா ஒரு வாதத்துக்காக வச்சுட்டா 15% இடஒதுக்கீடு வாங்கிட்டா அவங்க இன்னும் தீவிரமா தேர்தலில் போட்டிடுவாங்க. சந்திரசேகர ராவ் எப்படி தெலுங்கானா பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த கட்சி பிரிச்சு கொடுக்குதோ அவங்க பக்கம் வந்துடும்னாரு, அதுக்கப்புறம் அவரே அந்த தேர்தலில் போட்டிட்டு முதலமைச்சர் ஆனாரும். அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சமூகம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவங்க 15% இடஒதுக்கீடு திமுக அரசு நோக்கி அவங்க கேட்கறது வந்து தேர்தலுக்கு உண்டான முயற்சி தான் இருக்கு. தேர்தலில் அவங்க வாக்குகளை அறுவடை பண்றதுக்காகத்தான் கேட்கிறாங்க. அவங்க தர்மபுரி ஒரு தொகுதி தவிர வேற எந்த தொகுதியிலையும் 2வது இடத்தை பிடிக்கல, அவங்க இழந்த செல்வாக்க மீட்கணும். இன்னொரு பக்கம் பார்க்க போனா சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாதிரி பாட்டாளி மக்களுடைய பேஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டிலும் அதிமுக வந்து பேஸ் ஓட்டுல பாட்டாளி மக்கள் கட்சியோட பேஸ் ஓட்ட அதிமுக கவாலிகரம் பண்ணிடுச்சு. அதை அவங்க கைப்பற்ற வேண்டிய இடத்துல அரசியல் கணக்குகளை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கோரிக்கைகளை வைக்கிறாங்க. கண்டிப்பா சார். ஆதித்தன் சார், ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கிறப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசு நடத்தணும், அவர்கள் வந்து மத்திய அரசை கை காட்டுறது சரி கிடையாது, அந்த விஷயத்துல தான் அவர் சொல்லியிருந்தாரு. எதிர்கட்சி என்பது அரசியல் தானே செய்யும் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தையும் அப்போதுதான் சொல்லியிருந்தாரு. அப்ப அவர் சொன்னதும் வெறும் அரசியல் தானா? அவரும் இப்போ வந்து மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சர்வே அப்படிங்கிற ஆங்கிள் தான் இருக்கும், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டியது வரும். அதே இது மத்திய அரசு நடத்தினா மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து நடத்தினா அது ஒரு இறுதி முடிவா இருக்கும், உச்ச நீதிமன்றமும் தலையிட முடியாது, ஒரு கரெக்டான கணிப்புன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிடுவாங்க. இங்க இப்போ மாநில அரசு எடுத்தாச்சுன்னா ஒரு ஜாதிக்கு ஆதரவா ஒரு ஜாதிக்கு எதிராக மைனாரிட்டிக்கு அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்துடும் சொல்லி ஸ்டாலின் வந்து அவங்க சைட்ல ஒரு தயக்கம் இருக்குது. அது அவங்க எதிர்கட்சியாருமே சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா ஆளுங்கட்சி இப்போ ஏற்கனவே எடப்பாடி கொடுத்த 10.5க்கு உச்ச நீதிமன்றம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இவங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவங்க ஒரு ஸ்டே கொடுத்து தடை பண்ண பிறகு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க வந்து தயங்குறாங்க. ஆனால் இது வந்து மற்ற சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனை. ஆதித்யன் சார், ஆமாம், அந்த 10.5% நீதிமன்றம் கேட்ட கேள்வி எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க வச்சாங்க. அதற்கு பதிலடியாக தான் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பை தமிழக அரசு செஞ்சு அதை முடிவுகளை வெளியில்லாமல் வச்சுருந்தா கூட நீங்கள் நீதிமன்றங்களில் கொடுத்து இதன் அடிப்படையில் கொடுத்துன்னு சொல்ல முடியும். அப்போ சமூக நீதியை காப்பாற்றணுன்னா நீங்கள் இதை பண்ணலாம், ஆனால் அதையே செய்ய தயங்குறீங்கிற கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? ஆமாம், அது உண்மைதான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வந்து பாஜக கூட்டணியில் இருக்கு. அவங்க ஏற்கனவே நியாயப்படி பாராளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இருக்கணும், அதிமுக கூட்டணியில் இருக்கணும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு தந்த கூட்டணி இருந்திருக்கணும். இல்லாம அங்க போயிட்டு அப்ப எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது எப்படி செய்வாங்க? அவங்களுக்கு ஒண்ணு இப்போ அப்படி இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைனால வன்னியர் சமூக மக்கள் வாழும் பகுதியில திமுக ஓட்டு வங்கி ஒன்றும் குறையல.
அதிகமா இப்ப பாராளுமன்றம் 40-45 வச்சுட்டாங்களே. அதனால அவங்க அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியும் தெரியல. ராமதாஸுக்காக அவங்க பதில் சொல்றாங்க, இது பண்றாங்க ஒழிய மற்றபடி அவங்க இந்த பிரச்சனைக்கே கவலைப்பட்டதாகவே தெரியல. அதனாலதான் அவங்க இதுல இறுதி முடிவு எடுக்காம இருக்காங்க. ராமதாஸ் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு இப்போ அடுத்த வருஷம் தான் வருதுன்னா கூட இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஒரு மாதமா திருமாவளவன் வச்சு எல்லாரும் பாடினாங்க ஆட்சியில் பங்கு அப்படின்ட்டு. சரி நம்மளையும் இப்ப எல்லாரும் பேசணுமே சொல்லி இப்ப இவரு ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு எப்பவுமே இதை ஒரு பிரச்சனை ஆக்குவாரு. அதனால பேசுறாரு. அதனால அது கண்டுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. திமுக பொறுத்தவரையில 10.5 உச்சநீதிமன்றம் ஏதாவது சொன்னா கொடுப்பாங்களே தவிர இவங்களாக எதுவுமே எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஹரிமாதவன் சார், சமூக நீதி அப்படின்னு குறிப்பாக பேசுகிற கட்சிகளில் திமுக ரொம்ப முதன்மையான இடத்தில் இருக்காங்க. இவங்க பாமக கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி கூட அந்த மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, அவருக்கான பிரதிநிதித்துவம் தர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலையாவது திமுக முன்வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடை தரணும். ஆனால் அது வெறும் அரசியலாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? எல்லாமே எல்லா அரசனுடைய எல்லா செயல்பாடுகளுமே ஒரு ஒரு கிளாமரைஸ் லீடர், ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு லீடர், ஜாதி மதம் எல்லைகளை கடந்து அவரோட கவர்ச்சிக்காக வாக்குகள் விழுகுங்கிற போது இதை பத்தி யோசனை பண்ண மாட்டாங்க. அதை பத்தி அந்த மாதிரி கிளாமரான லீடராக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே கூட முற்படுத்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இது கிறிஸ்தவ நாடார்களை இடஒதுக்கீடுல சேர்த்தாரு. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் அவர் காலத்திலையும் கூட நடந்துச்சு. இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸ்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சட்டமன்ற தேர்தல் வகையில வித்தியாசம் 3 திமுக அணிக்கு அதிமுக அணிக்கு 3% தான் வித்தியாசம். இன்னைக்கு 3 பேரா பிரிஞ்சு நிற்கும் போது பாராளுமன்ற தேர்தலில் திமுக பெருசா வெற்றிகளை பெற்றாலும் கூட இது ஒரு கம்ஃபர்டபிள் லீடு, ஒரு கம்ஃபர்டபிள் விக்டரின்னு சொல்ல முடியாது. அவங்க 200 தொகுதி இலக்குன்னு சொல்லியிருக்கிறது கூட அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு அவங்க இந்த ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரிப்பட்ட நேரத்துல அவர் தமிழ்நாட்டுடைய பெரிய சமூகத்தை, வன்னியர் சமூகம் தமிழ்நாட்டுடைய பெரிய சமூகம், அந்த சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுறதுனாலையும் அந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுனால பிற சமூகங்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுனாலையும் ஒரு நடவடிக்கையில எந்த அரசாங்கமே ஈடுபட மாட்டாங்க. தோழர் சொன்னது மாதிரி உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதன் அடிப்படையில அரசாங்கங்கள் செயல்பட்டு போயிருமே ஒழிய இதுக்கு மாற்றம் இல்லை. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, திமுகவே ஆரம்ப காலங்கள்ல அதுவே பெரிய பெரிய வன்னியர் கட்சி தான். வன்னியர் ஆதரவு தளம் திமுகவுக்கு தான் மிகப்பெரிய அளவுல இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுக்கு அப்புறமே செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தக மாரமுகம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இந்த மாதிரி பெரிய வன்னியர் தலைவர்கள் திமுக இருக்காங்க. அவங்களால அந்தந்த மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு போக முடியும். வன்னியர் வாக்குகளை அவங்களால வாங்க முடியுது. இதை தாண்டி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு வன்னியர் வாக்குல திமுகவுக்கு எந்த பெரிய பெரிய சேதாரத்தையும் ஏற்படுத்தாம இருக்கும் போது அரசியல் காரணங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்துல எந்த அரசாங்கங்களும் கை வைக்க மாட்டாங்க. திமுக அரசும் இதுல கை வைக்காது. சமூக நீதி, சமநீதி இதெல்லாம் தாண்டி திமுக அரசாங்கம் இதுல ரொம்ப மென்மையான அணுகுமுறை, ரொம்ப சமயோஜிதமான அணுகுமுறை, ரொம்ப கவனமா இதை தேர்தலுக்கு இன்னும் 15 மாசங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை கவனமா தான் கொண்டு போவாங்க. இதுல அவங்களோட நிலைப்பாட்டை நம்ம குற்றம் சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வன்னியருக்கு இடஒதுக்கீடு திமுக ஆதரவு கொடுத்துட்டா பிற சமூகங்களோட எதிர்ப்பா அந்த வட மாவட்டங்கள்லயே பிற சமூகங்களோட எதிர்ப்பை திமுக சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். வன்னியர் சமூக மத்தியில இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது நாங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கு உண்டான அறுவடையை அவங்க பண்ணிட்டு போவாங்க. எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம நான் சொன்ன தெலுங்கானா உதாரணம் காங்கிரஸ்க்கு சொன்னது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகும். எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு முந்தைய நாள் அறிவிச்சது அவருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. 2வது அவர்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர் தளபதிகள் சி.வி. சண்முகம் ஆகட்டும், கே.சி. வீரமணி ஆகட்டும், இந்த தளபதிகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி வன்னியர் வாக்குகளை அதிமுக பக்கம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறமசாலிகளாக அன்பழகன் ஆகட்டும், இவங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி வன்னியர் சமூக வாக்குகளை அதிமுக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வலிமையான ஆளுநராக இருந்ததுனால அது காலமும் சூழ்நிலையும் அழிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அந்த இதை பண்ணாரு. பிற்காலத்துல அவருக்கே அது பிரிஞ்சு போனவங்க ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள் அவருக்கே குற்றச்சாட்டுகள், அவர் மேலேயே குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிரச்சனையில வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு
ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையா நடத்தி அதுல யாராருக்கு என்னென்ன அடிப்படையில பாப்புலேஷன் இருக்குங்கிற அடிப்படையில இதை ஒதுக்கி கொடுத்தாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து சமூக நீதி சமநீதியா கிடைக்குமே ஒழிய அது வரைக்கும் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதிரி இப்பப்பட்ட விஷயங்கள்ல கிடையாது. கண்டிப்பா சார். சார் ஆதித்தன் சார், நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து 10.5% கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணாலும் அவர் பக்கம் பாமக நிற்கலை, அதனால் அவர்கள் வந்து முன்னெடுக்கலை, திமுகவும் அதான் தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் இன்னொரு கோணம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடஒதுக்கீடை இப்போ பாமக கேட்குறாங்க, அதற்காக நாங்கள் இந்த எல்லை வரைக்கும் போவோம், நாங்கள் எலெக்ஷனில் நிற்க மாட்டோங்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் திமுக அதற்கு மறுப்பு தெரிவித்தா, இல்லை அதற்கு அவர்களுக்கான உரிமையை கொடுக்க மறுத்தா, ஏற்கனவே சார் சொல்கிற மாதிரி வந்து கொண்டிருக்கிற அந்த வன்னியர்கள் வாக்கு என்பது திமுகவுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அதை திமுக கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? வட மாவட்டங்களில் வந்து வன்னியர்கள் செல்வாக்கு வந்து திமுகவில் அதிகம். ஏன்னா நானே பார்த்துருக்கேன், 80கள் தொடக்கத்தில் கடலூரில் திமுக மாநாடு நடக்கும்போது சைடில் எழுதி போட்டிருக்காங்க, இது வன்னியர் திமுக மாநாடுன்னு எழுதி போட்டாங்க. அந்த மாதிரிலாம் அதிகம் பேர் அந்த சமூகத்துல இருந்து இருக்காங்க. இன்னைக்கும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி துரைமுருகனுக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்கல, அவர் வன்னியர் தானே, அவர் கொடுக்க வேண்டியதானே, உங்களுக்கு உண்மையில கரிசனம் இருந்தா கொடுக்க அப்படிலாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் அவங்க பண்றாங்க கூட. இப்ப இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இவர் சொல்ற மாதிரி நடத்தினாங்கன்னா, நடத்தி முடிச்சோடனே என்ன கோரிக்கை வரும்? எல்லா சமூகமும் கோரிக்கை விடுவாங்க, அந்த சமூகப்படி கேட்பாங்க. அப்ப அது பெரிய புதிய பெரிய பூகம்பமே தமிழ்நாட்டில் வெடிக்கும் அது. ஏன்னா எம்ஜிஆர் பிள்ளை உங்களுக்கு தெரியும், அவரு இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லா ஜாதிகிட்ட போய் உங்க ஜாதியில எவ்வளவு இருக்காங்க எவ்வளவு சும்மா கேட்டாரு. அது பார்த்தா மக்கள் தொகையோட அதிகமா போயிட்டு அந்த மாதிரி ஒரு வந்துட்டு அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுதான் இவரு மத்திய அரசு பக்கத்துல தள்ளி விட்டுறாங்க, அவங்க போட்டு வரட்டுங்கிறது. ஆனா மத்திய அரசும் இதுல முடிவெடுக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா மாநிலங்கள் கையில விட்டுட்டு, ஏன்னா இதெல்லாம் அகில இந்திய அளவுல போடும்போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஜாதி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, அதனால அவங்க எடுப்பான்னு தெரியல. ஸ்டேட்டுக்கு மட்டும் எடுத்து கூட தனியா கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா அதை ஏத்துக்கலாம். ஆனா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அவங்க இவ்வளவு கோரிக்கை விடுறாங்க, இவ்வளவு நாள் ஆச்சு, அந்த வட மாவட்டங்களும் செல்வாக்கா இருக்காங்க, மந்திரிகள் மத்திய மந்திரி இருந்தாங்க, இன்னும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயரவே இல்லை. நீங்க குறியீடை பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விற்பனையில விழுப்புரம் மாவட்டம் முதலிடத்துல இருக்கும், பள்ளி +2 ரிசல்ட் வந்தா கடைசியில இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த மக்கள் முன்னேற முடியாம இருக்காங்க, அந்த அளவு பாட்டாளி இருக்காங்க. அதை மாத்திரக்கு தான் அதுக்கு இடஒதுக்கீடுக்காக நியாயமான கோரிக்கை தான். ஆனா எந்த அளவு கொடுக்கணும், மற்ற சமூகத்துக்கும் பிரச்சனை வராம கொடுக்கணுங்கிற போது அது வந்து திமுக போன்ற கட்சிகள் வந்து தயக்கம் தான் காட்டும். அதுல எடப்பாடி ஏதோ ஒரு வகையில கொடுத்துட்டாரு, ஆனா அவருக்கு அவங்க ஒரு பக்கம் அவர் நிற்காம போனதுனால இவங்க மேல ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை என்பது இவங்க மற்ற திராவிட கட்சிகளும் இப்போதைக்கு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதான் உண்மை சார். பாமக அதிமுக பக்கம் நிற்கலை அப்படிங்கிறத நம்ம கட்சியாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வன்னியர்கள் இவர் வந்து 10.5 கொடுத்தாரு, ஆனால் திமுக எதுவும் கொடுக்க மறுக்கிறது, அதுக்கு வெறும் காரணங்கள் மட்டும் சொல்லுதுங்கிறப்ப சாதாரண கட்சி சாராத வன்னிய சமூக மக்கள் வந்து திமுகவுக்கு ஏற்கனவே வாக்கு அளித்து கொண்டிருப்பவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? அந்த சூழ்நிலையும் வரும் இல்லையா? வன்னியர் ஓட்ட வங்கி மாறும் அளவுக்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம 2008 இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவங்க பாட்டாளி மக்களுடைய ஓட்டு வங்கி வந்து அவங்க வந்து அந்த இது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஏன்னா காரணம் வந்து அவர் இப்போ மற்ற கட்சிகளை சொல்றாங்க, அங்க வந்து ராமதாஸ் அவருடைய பையன் அன்புமணி ராமதாஸ் மருமகள் இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, மற்றபடி அவங்க உறவினர்கள் இப்படிதான் பண்றாங்க இல்லையா. அதை வந்து ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு பெரிய இயக்கமாக இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை விரும்பும் ஒரு குழுக்களுக்கு, இனக்குழுக்களுக்கு முக்கியத்துவம் அதிகாரத்தை பங்கு ஏதாவது ஒரு வகையில வழங்க வேண்டும். அது அப்படின்னாதான் ஒரு சமூக அமைதி இருக்கும், அது உண்மைதான். ஆனா அந்த அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க அளவுக்கு ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது வலுவா இருக்காது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கண்டிப்பா சார். சார் ஹரிமாதவன் சார், எதிர்த்தரப்புல இருக்கிற பாமகவோட கொள்கைக்கு கோரிக்கைகளுக்கு திமுக பதில் சொல்லலாம், ஆனால் கூடவே இருக்காங்க விசிகா, தொடர்ந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்காங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும், எங்களோட பிரதிநிதித்துவம் இங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது, எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை, இன்னும் நாங்கள் அந்த நிலையிலே இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அது ஒரு நியாயமான கருத்து. அப்போ அவர்களோட கோரிக்கைக்காவது திமுக செவி சாய்க்குமா? அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல காத்திருக்கிறார் ஸ்டாலின்? சார் நீங்க சொல்ற இதுல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களை போராடக்கூடிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் வந்து தலித் மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி, 2 வாக்குகளுமே திமுகவுக்கோ
அதிமுகவுக்கும் எந்த பிரதான கட்சிகளுக்கும் 2 வாக்குகளுமே முக்கியம். ஒரு வாக்குகளை இழந்து இன்னொரு வாக்குகளை பெற மாட்டாங்க. 2 வாக்குகளுமே சமன் பண்ணி கொண்டு போற 2 வாக்குகளுமே கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. இவங்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு, அவங்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை. ஒட்டுமொத்தமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இதனுடைய மக்கள் தொகை என்ன இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். திருமாவளவனுக்காகவும் டாக்டர் ராமதாஸுக்காகவும் யாருக்காகவும் அவங்களோட அரசியல் லாபங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட அரசியலை நஷ்டப்படுத்திக்கிற மாட்டாங்க. லாபங்களை விட்டு கொடுக்க பரவாயில்ல, நஷ்டப்படுத்திக்கிற மாட்டாங்க. இது இந்த இந்த இது நீங்க சொல்ற இந்த வாக்கு கணக்குகள் 2வது இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்துக்கு வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் நடந்த பொது தேர்தலில் 2ஆயிரத்துல அதிமுக அலையன்ஸ்ல இருந்த தேமுதிக வெற்றி பெற்றுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற முடியல. 2வது இடத்துக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சு. அதே பொன்னாகரம் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட இன்பசேகரன் பிற்காலத்தில் திமுகவில் வந்து எம்எல்ஏ ஆனார். இது வன்னியர் வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்குகள் வந்து ஒரு ஜாதி சார்ந்த வாக்குகளா இருந்தாலும் அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தளபதிகள் யாரு அந்த பாட்டாளி மக்கள் லீட் பண்றாங்களோ அவங்கள பொறுத்துதான் அந்த வாக்குகள் மடைமாற்றமாகுது. திமுக இருக்கக்கூடிய வன்னியர் தளபதிகளும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர் தளபதிகளும் சரி, அவங்களோட தொகுதிகளை, பக்கத்து தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் வாக்குகளை மடைமாற்றம் பண்ண முடியாம காப்பாற்ற முடியும். இப்ப தோழர் சொன்ன மாதிரி துரைமுருகன் மாதிரி 7 தடவை வெற்றி, கலைஞருக்கு அப்புறம் அதிக தடவை ஜெயிச்சவர் துரைமுருகன் தான். வன்னியர் வாக்குகள் அவருக்கு பக்கம் இருக்கிறதுனாலதான், அவர் அந்த தளபதியா இருக்கிறதுனாலதான் அவரால் முடியுது. இவ்வளவுக்கும் அவர் 77 தேர்தலில் வந்தவாசி பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப மோசமா தோற்கப்பட்டவர் தான் துரைமுருகன். பிற்காலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல அவர் இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றிருக்காரு. வன்னியர் வாக்குகளுக்கு அந்தந்த தளபதிகள் தான் முக்கியமே ஒழிய ஜாதிவாரி கணக்கெடுப்போ 10.5 இதுகள் வந்து ஒரு ஒரு காரணியா தான் இருக்குமே ஒழிய அதுவே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பா போகாது. வீரபாண்டி ஆறுமுகம் வரைக்கும் சேலம் மாவட்டத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினால வளர முடியாது. அவரே ஒரு பெரிய வன்னியர் தலைவராக இருந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சியினால சேலம் மாவட்டத்துல பெருசா தன்னோட செல்வாக்கை நிரூபிக்க முடியாது. இது திமுக அதே மாதிரி வீரபாண்டி ஆறுமுகத்தை சொல்லலாம், செஞ்சி ராமச்சந்திரன் சொல்லலாம். இந்த மாதிரி திமுகலே நிறைய வன்னியர் தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களை தாண்டி வன்னியர் வாக்குகளை மற்றவங்களால மடைமாற்றம் பண்ண முடியாது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இருமுனையிலே கூர்மையான ஆயுதம். அதை வந்து ஒருத்தர் பக்கம் திருப்பும் போது இன்னொரு பக்கம் வந்து அதனுடைய எதிர் விளைவுகள் வரத்தான் முடியும். இது திருமாவளவன் கேட்டாலும் இதேதான், டாக்டர் ராமதாஸ் கேட்டாலும் இதுதான். எந்த ஆளுங்கிட்ட கட்சியா இருந்தாலும், திமுகவா இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் 2 பேத்துக்குமே நிலைப்பாடு இதுவா தான் இருக்க முடியும். அன்னைக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அன்னைக்கு காலமும் சூழ்நிலையும் அவருக்கு சரியா இருந்துச்சு. தேர்தலை முன் வச்சு அந்த இதை பண்ண அணி, இந்த பக்கம் ஒரு அணி கட்டமைக்கப்பட்டிருச்சு, அந்த பக்கம் ஒரு அணி கட்டமைக்கப்பட்டிருச்சு. அதனால அவர் அந்த முயற்சியை பண்ணாரே ஒழிய அந்த வாய்ப்பு திரும்ப ஒரு சர்வ சரித்திரத்தை நமக்கு வந்து கிடைக்குமாங்கிறது இனிமேல் சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். ஆதித்யன் சார், இந்த கோரிக்கைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்கிறது. அப்படி இருக்கப்ப பாமக ஆரம்பித்திருக்கிறது, மற்ற கட்சிகள்லாம் தொடர்ந்து ஆரம்பித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கிறப்ப ஏதாவது ஒரு முடிவை அரசு எடுத்தாதானே அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியும். ஏன்னா இன்னும் விசிகா எந்த மணி போவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அவர் தெளிவாக சொல்லியிருந்தாலும் கிட்டத்தில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கிளாரிட்டியை கொடுத்தா தானே மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் தலைவர்களுக்கு எப்பொழுதும் இடஒதுக்கீடு தேவைப்படுவதில்லை, சாதாரண மக்களுக்கு தான் தேவைப்படுது. அப்போ நாம் பாதிக்கிறோம், நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னா அதன் பேரில் தானே முடிவுகள் எடுப்பாங்க மக்கள். அப்படி மக்கள் எடுக்கும்போது அந்த முடிவை அப்படி இப்போ வன்னியர் சங்கத்துக்கு திமுக கொடுக்க மாட்டேங்கணும், திமுக ஓட்டு போட்ட வன்னியர்கள் வேற முடிவுனா எந்த கட்சி, அந்த முடிவு வந்து வேற எந்த கட்சியும் மடைமாற்றம் செய்யப்படும் சொல்லுங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா வேற யாரு இருக்கிறாரு சொல்லுங்க. இப்போ பாரதிய ஜனதா வந்து அவங்களால அந்த கூட்டணியில் இருக்காரு, அவங்களால உறுதி சொல்ல முடியுமா? அதான் அவங்க திமுக கேட்கறாங்க, நீ அங்க கேட்க கூட்டணி இருந்து டெல்லியில கேட்க உங்க இருந்தா கேட்கறீங்க கேட்காங்க, அவங்களால சொல்ல முடியாது. இப்ப நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் விஜய், அவரு எப்படி பண்ணுவாரு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க பாருங்க, மத அடிப்படையில் கொடுக்கும்போது சிறுபான்மையினருக்கும் கிறிஸ்தவருக்கு கொடுக்கும்போது வேண்டான்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல.
அந்த அளவுக்கு. ஏன்னா நாங்க முன்னேறி சமூகங்கிறாங்கல்ல, அந்த கிறிஸ்தவத்துல ஜாதி கிடையாதுங்கிறது சொல்றதுக்காக அவங்க வந்து அப்படி வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் பாஜக என்ன முன்வைக்கிறாங்கன்னா, மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறத, ஸ்டாட்டிஸ்டிக்காக எடுக்கிறத மத்திய அரசு எங்கே தடுத்துருக்கு? நாங்கள் தடுக்கலையே, உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் அதையே மத்திய அரசு நோக்கி கை காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை எடுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த மாதிரி பிரச்சனை தடுக்க முடியாது, தடுக்காதுன்னு வைங்களேன். ஆனால் அதனுடைய அங்கீகாரங்கிறது யார் கொடுப்பா? மத்திய அரசு தான் அங்கீகாரம் கொடுக்கும். அவங்க தானே அங்கீகாரம். நீங்க ஒரு சாதாரண ஜாதி சான்றிதழ் சர்டிஃபிகேட் எல்லாமே இப்போ நேஷனல் லெவலில் போயிட்டே இருக்கு. ஆதார் கார்டு போயிச்செல்லாம். அப்படி இருக்கும்போது மாநிலங்கள் மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டா அது ஒரு இடைக்கால தீர்வாக தான் இருக்கும் ஒழிய நிரந்தர தீர்வாக இருக்காது. மாநில அரசு நடத்தா இப்போ நினைச்சா ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், வேண்டாம் கட் பண்ணிடலாம். முன்னால கிராமப்புற மாணவர்களுக்கு 15% கொடுத்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. அப்படி கூட ஒன்றா கட் பண்ண இல்லையா? அந்த மாதிரி போயிடும். அதே இது மத்திய அரசு எடுத்தாச்சுன்னா நீங்க நீட் தேர்வுல நம்ம நினைச்சாலும் மாற்ற முடியல, ஏன்னா ஆல் இந்தியா லெவலில் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆல் இந்தியா லெவலில் எடுக்கும்போது தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை வராதுன்னு மாநில அரசு நினைக்கிறாங்க. இது வந்து அதான் தங்களோட பிரச்சனையை இன்னொரு பக்கம் தள்ளி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். உண்மையும் அதுதான். ஆனா பாட்டாளி மக்கள் வச்சு முன்னால எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல போராட்டம் நடத்தினாங்க. அந்த வகையான போராட்டம் இப்போ சமீப காலங்களில் அவ்வளோ நடத்தியிருக்காங்களான்னு கேளுங்க, கிடையாது. ஏதோ போராட்டம் ஒரு மாநாடு போடுறாங்க, பேசுறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தீவிரமான போராட்டம்லாம் இப்ப அவங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆள் பலங்கள்லாம் இப்ப இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா காடுவெட்டி குருவோட எல்லாம் போச்சு அவங்களுக்கு. அதனால அது இப்பவும் அந்த மாதிரி பண்ணப்பட அப்படி இருக்கும்போது மற்ற கட்சி எப்படி அரசு எப்படி இறங்கி வரும் அவங்களுக்கு? கண்டிப்பா சார். ஹரிமாதவன் சார், சமூக நீதி பேசுகிற கட்சி, அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை சரியாக கொடுத்தாருன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாக தானே இருக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தானே இதை பார்க்க முடியும். ஏன் அந்த விஷயத்தை செய்ய மறுக்கிறார் ஸ்டாலின்? இல்லை, இது வந்து இன்னும் 1.5 வருஷம், இன்னும் வந்து ஒரு 15 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து எல்லா சமூகங்கள்லையும் அதுக்கு உண்டான நிறை குறைகளை கேட்டு அதை வந்து தீர்வுக்கு கொண்டு போறதுக்கு கண்டிப்பா முடியாது. ஒரு அரசாங்கம் வந்ததுமே இது ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறாங்கன்னா எடுத்து ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துலயும் அதுக்கப்புறம் இல்லை, அந்த கருத்தை நான் முழுவதுமாக ஆமோதிக்கிறேன் சார். ஆனால் அதற்கான தொடக்கங்களை செய்யலாம் இல்லையா ஒரு அரசா? அதற்கான கமிட்டியை கூட்டலாம், அதற்கான இசைவை தெரிவிக்கலாம், அப்படியாவது ஒன்று பண்ணலாம்ல. எதுவுமே அப்படி ஒன்றும் நடக்கலையே சார். அதற்கு போதுமான நேரம் இருக்கு இல்லையா? குழுவோட அறிக்கையில் வெளியே வரல. போடுறதுக்கு கமிட்டி போடலாம், நீங்க சொல்றது சரிதான். ஆனா அது அரசாங்கங்கள் பண்ணல. அது இந்த 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 விஷயத்திலேயே கை வைக்கிறதுக்கு அரசாங்கங்கள் முன் வரல. அதுதான் ஒரு பெரிய இந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ இன்னும் 15 மாசம் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில புதுசா விஜய் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வர்ற இடத்துல இன்னைக்கு நிலைமையில ஒரு 5 முனை போட்டிங்கிறது உறுதியான ஒரு கட்டத்துல களம் எப்படி வேணாச்சும் மாறலாம். எந்த இடத்துல இருந்து எந்த ஆயுதங்கள் நம்மளை வந்து தாக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நிதானமா அடியெடுத்து வைக்கத்தான் நினைப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு விஷப்பரீட்சையில எந்த அரசாங்கங்களுமே ஈடுபட மாட்டாங்க. அரசு வந்து இனிமேல் புதுசா 2026 வரக்கூடிய அரசு வேணா வந்ததும் இந்த மாதிரி ஒரு இது கமிட்டியை வித போடலாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 3 வருஷம் ஃபேஸ் பண்ணலாம். 3 வருஷத்துக்குள்ள அதை ஒரு நீர்த்து போக வச்சுட்டு அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஒரு தேர்தலை சந்திச்சாதான் அந்த அரசாங்கங்களுக்கு சௌரியம். அதுலயே என்ன பிரச்சனைனா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரலைன்னா அடுத்து வரக்கூடிய அரசாங்கங்களுக்கும் வந்து ஒரு 2.5 வருஷத்துல அவங்க பார்லிமெண்ட் தேர்தலை சந்திக்க வேண்டிய காலகட்டம் வரும். வந்ததும் உள்ளாட்சி நகராட்சி தேர்தலை சந்திக்க வேண்டிய வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க இந்த மாதிரி இடங்களுக்கு வர முடியுமே கூடிய அரசாங்கம் 15 மாசம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கண்டிப்பா இந்த ஒரு முயற்சிக்கு விஷப்பரீட்சைக்கு போக மாட்டாங்க. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.